நிச்சயமாகவே ஒரு முடிவை கட்டளிட போகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, எப்பவும் நான் சபையில சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஒரு வசனம் வருதுன்னு அதை என்ன பண்ணிக்கிறணும்? பிடித்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் வரும், நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமா இருக்கும், கர்த்தரை நிறைவேற்றுகிற வசனமா இருக்கும். இல்ல அப்படின்னா வேதத்துல இருந்து இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை போல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிடணும்? விசுவாசத்தோட அதை எடுத்துக்கிடணும். ஆமென். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னா, இதுக்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் ஜனங்களை எத்தனை ஆண்டுகள் நடந்து வந்தாங்க? சொல்லுங்களா, எத்தனை ஆண்டுகள் நடந்து வந்தாங்க? 40 வருடம் வனாந்திரங்கள்ல அவங்க நடந்து வருகிறாங்க. களைத்து போய் விடாய்த்தவர்களாய் இந்த இடத்துல கடந்து வராங்க. இந்த இடத்தை வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே பாளையம் இறங்கினாங்க. அங்க என்ன இல்லாம இருந்தது? தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த இடத்துல யோசித்து பாருங்க, அந்த சபை கூட்டத்தார், அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தானே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள். அதற்கு முன்பாக நீங்க அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, எகிப்துல கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி விடுதலையாக்கினார், 10 வாதைகளை கொடுத்து எவ்வளவு பெரிய தேவன் அவர் என்பதை ஜனங்களுக்கு புரிய வைக்கும் விதமாய் அந்த எகிப்து தேசத்துக்கு நியாயம் தீர்க்குவதில எல்லாவற்றையும் செய்து என்ன பண்றாரு? ஒரு விடுதலையை கொடுத்து வெளியில கொண்டு வர்றாரு. அப்ப இந்த 17வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? தண்ணீர், குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை. இதே போல இன்னொரு இடத்துலயும் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? கண்மலைய முதல்ல சொல்லுவார், கண்மலையை என்ன பண்ண அடின்னு சொல்லுவார். 2வது என்ன சொல்லுவாரு? பேசு அப்படின்னு சொல்லுவார். சரி, இந்த 2 காரியங்களையும் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். அப்ப யோசித்து பாருங்க, இந்த இடத்துல 17வது அதிகாரம் சொல்லுது, அந்த இடத்துக்கு வந்த உடனே தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. சரி, உங்க இடத்துல கேட்கிறேன், எத்தனை நாள் உங்களால தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? ஹலோ, உங்களால எத்தனை நாள் தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? தண்ணி மட்டும் இல்ல, நாங்க ஜூஸும் சேர்த்து என்ன பண்ணுவோம்? குடிப்போம். அப்படிதானா? காலையில இந்த வருஷம் ரொம்ப வெயில், அப்படிதானா? எத்தனை பேருக்கு குழு குழுன்னு இருக்கு? இந்த வருஷம் மார்ச் மாதமே ரொம்ப வெயில் அடிக்குது, அப்படிதானா? ரொம்ப சூடு அதிகமா இருக்கு. அப்போ எவ்வளவு மணி நேரங்கள் உங்களால தண்ணி குடிக்காம இருக்க முடியும்? சொல்லுங்களேன். இந்த வசனத்தை வாசிட்டு போகும்போது ஈஸியா நம்ம போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரு, இவன் தண்ணி கிடைக்காதுன்றதுக்காக என்ன பண்றான்? முறுமுறுக்கிறானே என்று சொல்லி நம்மளே யோசிப்போம். ஆனா உண்மையாகவே அங்க 3 நாட்களாக அவங்க என்ன இல்ல? தண்ணி இல்ல. குறை சொல்ல முடியாது யாரையும், அப்படிதானா? அவங்கள 3 நாள் இல்லாம தண்ணி இல்லாம நான் வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியுமா? சரி, அந்த இடத்துல ஆனாலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, அங்க இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், அதுதான் முக்கியம். அங்க தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையை காட்டிலும் எது பெரியது? சொல்லுங்களேன். அங்க தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை காட்டிலும் எது பெரியது? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறது பெரியது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாட்கள்ல இன்னைக்கு நாமும் அப்படிதான் சூழ்நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்பாக நிறைய அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா பாதையும் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாக்கு கொடுத்தாருன்னா அவர் கூட இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சபை ஆராதிக்கிறோம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கூடி வருகிறோம் என்றா, 1 2 என் நாமத்தினால் எங்க கூட இருக்கிறீர்களோ அங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எல்லா ஸ்தானங்களிலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னதை ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, இந்த நேரத்துல நம்ம எத்தனை நேரங்கள்ல சில சூழ்நிலைமைகள்ல கடந்து போகும்போது யோசிக்கிற, ஆண்டவரே இது என்னால தாங்க முடியல, நான் போயிட்டு இருக்கிற பாதையில எனக்கு ஒரு தடை இருக்கு, ஒரு தேவை இருக்குது. ஆனா தண்ணி அத்தியாவசிய தேவை, அப்படித்தானா? அது ஆடம்பர தேவை இல்லை. உயிர் வாழணும் என்ன வேணும்?
அத்தியாவசியம் தண்ணி வேணும். ஆனா ஒரு தேவைதான், உண்மையான தேவை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்தை நடத்துகிறதற்கு, கடன் பிரச்சனையில இருந்து விடுபடுகிறதற்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் இதுவரைக்கும் செய்திருந்தாலும் நம்ம யோசிக்கிறது என்ன? இன்னைக்கு என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை எப்பப்பா நீங்கும்? அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களிடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசுறேன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு ஏன் முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அதை யோசி. இந்த நேரத்துல அப்படி மனசு முன்னாடி கொண்டு வாங்க. இன்னைக்கு என் முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனையை கர்த்தர் நீக்கினா நான் விடுதலையோடு ஆராதிக்க முடியும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற எதை உங்க முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க அந்த காரியங்களை. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் நான் அதை கொண்டு வரேன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதை திறக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. 105வது சங்கீதம் 41வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கண்மலையை திறந்தாரு, தண்ணீர் எப்படி ஓடிச்சா? ஒரு டம்ளர்ல ஊத்தி விட்டது போல ஓடிச்சா? 1 லிட்டர் கேன்ல 20 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்றாரு? ஊத்தி விட்டாரா? சொல்லுங்களேன். சின்டெக்ஸ் டேங்க திறந்து விட்ட மாதிரி ஓடிச்சா? எங்க கர்த்தர் ஒரு கண்மலையை திறக்க முடியுமானால் ஆராய் ஓட செய்கிற ஆண்டவர் நம் முன்னாடி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அதை நான் சொல்லுவேன், தற்காலிகமான முடிவு கொடுக்கிறவர் என் தேவன் அல்ல. சொல்லுங்க, எப்படி இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா தற்காலிகமான முடிவை கொடுக்கிறவர் என் தேவன் அல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றால் அதற்கு தீர்மானத்தையும் தீர்வு எப்படி தருவார்னா பெர்மனன்ட் சொல்யூஷனாக தருவார். ஆமென் சொல்லுங்களேன். நிரந்தர தீர்வாக தருவார். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அழைக்கிறவரும் ஒருவரும் அழைக்க கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ 3வது வசனத்தை வாசிங்க. 17வது அதிகாரம் 3வது வசனம். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அப்ப யோசித்து பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மோசையோட வழக்காடுறாங்க. என்ன வழக்காடுறாங்க? என்ன வழக்காடுறாங்க? தண்ணி இல்லாம எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் மற்ற மிருக ஜீவன்கள் என்ன பண்றீங்க? நீங்க கொன்று போடவா எங்களை அழைச்சு வந்தீங்க. அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் சத்தமா, எனக்கு ரொம்ப கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சாகடிக்கிறதுக்கா இங்க கொண்டு வந்தீங்க. வேற சொல்லுங்க. ஏன்னா பேசாம நான் கடந்து போக மாட்டேன். மணி ஆனாலும் பரவாயில்ல, உங்களோடு கூட பேசி இந்த காரியங்களை திட்டமா பிரசங்கம் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. கேக்கல? ஆமா, எங்களை சாகடிக்கிறதுக்கா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க அங்கேயே இருந்திருப்போமே. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய பார்க்கும்போது நேத்து இருந்த அடிமைத்தனம் எப்படி இருக்கு? இனிமையா இருக்கு. அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து நாங்க சாகிறதுக்கு நாங்க அங்க எப்படி இருந்திருப்போம்? மிதி வாங்கிட்டு இருந்திருப்போமே. அங்க ஆரோட்டிகள் நிமித்தம் நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? அடி வாங்கிட்டு இருந்திருப்போம். அங்கேயாச்சும் என்ன கிடைச்சிருக்கு எங்களுக்கு? கொஞ்சம் சாப்பாடோ இல்ல கூழோ குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்ல ஜூஸ் கூட என்ன பண்ணிருக்கலாம், கிடைச்சுக்கலாம். ஆமென் அப்படிதானே? அப்போ அந்த அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன மனசாட்சியோட இருக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் அது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அது நமக்கு தீமையை போல இன்னைக்கு நான் காலை வேளையில உங்களுக்கு தோணலாம். தேவ ஜனமே, உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறது ஒருவேளை தவறை போல இருக்கலாம். ஆண்டவர் நீதி செய்யாமல் போனார் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருப்போம். இப்படி யோசிச்சிருப்போம். தப்பு பண்றவெல்லாம் நல்லா இருக்கிறான், யோசிச்சிருக்கீங்களா? அநியாயம் பண்றவெல்லாம் ஒரு உலகத்துல நல்லா இருக்கிறான். ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? இதே மாதிரி யோபு சொல்லியிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? சொல்லுங்களேன். நம்மளாவது சில நேரங்கள்ல தவறி போயிடுறோம். ஆனா யோபு எப்படிப்பட்டவர்? ஒரு குற்றமும் செய்யாதவர். அப்படித்தானா? தன் பிள்ளைகள் எண்ணத்தினாலோ வாயின் வார்த்தையினாலோ பாவம் செய்தார்களோ என்று சொல்லி என்ன பண்ணாரா? பலி செலுத்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரம் முதல் வசனம் யோபுல எப்படி சொல்லுகிறது? உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபு.
சும்மா நம்ம போல கிடையாது. அப்ப யோபு முறையிட்டிருந்தாருன்னு எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. நேரத்தின் காரணமாக வேகமா போறேன். அப்போ என்ன பண்றாங்க? மோசேயின் இடத்துல வாதாடி முறுமுறுக்கிறாங்க. இப்ப இந்த முறுமுறுக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வசன ஞாபகம் வருது. எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 8வது 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேய ஆக்கியோன் இப்படியாக எழுதுறார். 3வது அதிகாரம் 8வது வசனம். வனாந்தரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளிலும் எப்படி கடினப்படுத்தாதீங்களா? இந்த நாட்கள்ல வசனத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எப்படி கடினப்படுத்தினாங்களோ அதே போல உங்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டுற கூடாது. கடினப்படுகிறது யாருடைய குணங்க? உங்களை பார்த்து கேட்கிற, கடினப்படுகிறது யாரோட குணம்? பார்வோனுடைய குணம். அப்படிதானா? பார்வோன் என்ன பண்ணாரு? 10 வாதை வரும்போதும் மறுபடியும் தன் இதயத்தை என்ன பண்ணி கொண்டாரு? கடினப்படுத்தினார். ஆனா தேவ ஜனமும் கடினப்படுத்துகிறதற்காக அழைக்கப்படல, கர்த்தருடைய மகத்துவத்தை அறிவிக்கிறதற்காக அழைக்கப்பட. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிறத்தில் கொண்டு அரணைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க அவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுங்க? கடினமா இருக்கணுமா? கடினம் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும்? அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கிற இதயமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க இருதயத்துல கைவச்சு சொல்லுங்க, அந்த என்ன நடந்தாலும் கர்த்தாவே உம்முடைய மகத்துவத்தை அறிவிக்க பாத்திரமா இருப்பா. நான் என் சக தோழிகளோடு, என் சக தோழர்களோடு, என்னுடைய ஊழியம் செய்கிற, என்னோட கூட வேலை செய்கிறவர்களோடு கிறிஸ்து எனக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார் என்பதை அறிவித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் அப்படி அறிவிச்சிட்டீங்க வைங்களேன், இந்த இடத்துல உட்கார்றதுக்கு என்ன இருக்காது? இடம் இருக்காது. ஆமே, நீங்க எல்லா நாளும் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் உட்கார்ந்து எனக்கு இப்படி பிரச்சனை இருந்தது சொல்லுவோம். இப்பவும் என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல போயிட்டு பிரச்சனை இருக்குன்றத சொல்லுவீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அதோட விட்டுறக்கூடாது, அது முடிச்ச பிறகு சொல்லணும், ஆனா என் தேவன் இதுல இருந்து தப்பு வைக்க எனக்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போட்டாங்க. யார? தானியேல. புலம்பிட்டு இருந்தாராங்க. நைட்டுக்குள்ள புலம்பிட்டு இருந்தாரா? இல்ல, சிங்கத்தின் கெபியிலிருந்து பாடல் சத்தம் வந்திருக்கும், சிங்கத்தின் கெபியிலிருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் வந்திருக்கும். அதை விடவா நமக்கு பெரிய வேதனை வந்துட போது? அதை விடவா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துட போது? தானியேல் சிங்க கெபியில இருக்கும் போது கர்த்தரை துதிக்க முடியுமானால் நீங்களும் நானும் உங்களுடைய சூழ்நிலையை சொல்லவில்லை துதிக்க முடியாதா? அதுதாங்க விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேகமா போகிற 17வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். அப்போ அதுல 6வது வசனத்தை வாசிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். 5வது வசனத்திலே வாசிங்க. சிலரை கூட்டிக் கொண்டு அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சகோதர சகோதரனே, வாலிப சகோதரனாலும் சரி, வாலிப சகோதரியாலும் சரி, பின்னாடி யாரா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது என்ன? இந்த பிரச்சனைய கர்த்தர் பார்க்கல, இந்த பிரச்சனையில இருக்கும்போது நம்மள விசாரிக்க யாரும் இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் இறுகி போய் கொண்டிருக்கிறேன், விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கேன், பாஸ்டர்ட்ட மாத்திரம் தான் சொல்ல முடியுது, மற்ற யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என் தேவனாகிய இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குதோ அதற்கு முன்பதாக நீங்க தனியா இல்லைங்க. நீங்க எப்படி இல்ல? தனியா இல்ல. நீங்க போகிற பாதைக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறதற்கு ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களுக்கு முன்பதாக கண்மலையின் உச்சியில நின்று கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கண்மலையில இருந்து எப்படிங்க தண்ணி வந்துச்சு? அவருடைய வார்த்தையினால வந்துச்சு. வேற கண்மலையில எப்படி தண்ணி வந்தது? என்ன பாஸ்டர் சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? ஏசப்பாதான் கண்மலையா இருந்தாரா? சரி, விசுவாசத்தினால ஆயிடுச்சு. வேற அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோட என்ன பண்ண போறோம்னா, ஆராதனை முடிஞ்சோடனே என்னோட பாஸ்டரோட கூட நீங்க சம்பட்டி அப்புறம் கடப்பாறைலாம் எடுத்துட்டு வரணும். நான் ஒரு மலையை காட்டுவேன், அதை உடைச்சு நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு தண்ணியை வர வைக்கணும்.
முடியுமா உங்களால? முடியுமா? நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லுங்க, கடப்பாறை எடுக்க போறோம். இல்லைன்னா மோசையோட கோல் மாதிரி ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு கோல் எடுத்துட்டு என் கூட வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லுங்களேன். அடிக்க போறீங்க. அடிச்ச உடனே என்ன வரும்? அதுல தண்ணி வருமா? சிலர் வரும்ன்றீங்க, சிலர் வராதுங்க. நீங்க உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு வாங்க முதல்ல, என்ன எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லி. அவர் வார்த்தையை அனுப்புகிறார். ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன், எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இதுதான் எனக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தினார். ஏன் தெரியுமா? அந்த எல்லா கண்மலைக்குள்ள என்ன இருக்காது? தண்ணீர் இருக்காது. நான் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அந்த கண்மலைக்குள்ள கர்த்தர் அந்த நேரத்துல தண்ணீரை வச்சிருக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இவங்க முறையிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? தண்ணிய சொல்லுங்களேன் என் கூட. அவங்க முறையிட்ட உடனே என்ன பண்ணிருக்க மாட்டாரு? தண்ணியை கொண்டு போய் உள்ள ஊத்தி வச்சிருக்க மாட்டாரு. நான் சொல்லுகிறேன், உலக தோற்றத்திற்கு முன்னமே, அந்த கண்மலை உருவாகிறதுக்கு முன்னமே அதற்குள்ள தண்ணியை வச்சிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எப்படி சொல்லுறேன்னா, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்மைதான் நான் எங்க நிக்கிறேன்? கண்மலையின் மேல நிக்கிறேன்னு சொல்லுறாரு. இல்லைன்னா சொல்லியிருக்க கூடாதுல்ல, நீ போய் அடிப்பா அது வரும், உள்ள தண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்க முடியல. ஏன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னமே இந்த ஜனம் இப்படியாக கடந்து வரும், இந்த இடத்துல வரும்போது தண்ணி தாகம் எடுக்கும், இந்த தாகம் எடுக்கும்போது ஜனங்கள் வறண்டு போயிருப்பார்கள், தாகமாய் விடாய்ச்சிருப்பார்கள். அந்த நேரத்துல இவர்களுக்கு கண்மலையை திறந்து விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னமே தீர்மானம் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்க போய் கொண்டிருக்கிற இந்த பாதையில, அதற்கு முன்பதாகவே அந்த பாதையில கடந்து போய் உங்க பிரச்சனைகளுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. நீ கலங்கி கொண்டிருக்கிற பாதையில, நீ விடாய்ச்சிருக்கிற பாதையில, நீ சோர்ந்து போயிருக்கிற பாதையில, நான் உனக்கு முன்பதாக சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாக தாழ்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த பாதையை நின்று கொண்டிருக்கிறார். நீ போகும்போது கண்களை திறக்கப்படும், நீ போகும்போது கனவுகளை திறக்கப்படும், கனவுகளை உடைத்து இழப்பு சால்பாளர்களை முடித்து கர்த்தர் ஆகிய தேவன் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையங்களையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தர் தருவார் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர் தான் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான். கடைசி நேரத்துல ஓடி வந்து பார்க்கிற என் தேவன் அல்ல, ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள தூக்கி போடுறாங்க. உள்ள தூக்கி போட்டோடனே தனியா இருந்தாங்களா? சொல்லுங்களேன். அக்கினி 7 மடங்காய் சூடேற்றப்பட்டாச்சு. கொண்டு போய் போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்களேன். கொண்டு போய் போட்டவங்க எல்லாம் மரித்து போனாங்க, விழுகிறாங்க. என்ன போல நல்லா பிளஃபியா இருப்பானா என்ன தெரியல, நல்ல பலவானா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்னோட பயங்கரமா அந்த சுமோ ஸ்லாமர் ரெஸ்லர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கொண்டு போய் தூக்கி போடாம என்ன ஆயிடுச்சு, அந்த வெயில் அந்த தீயின் உஷ்ணம் தாங்க முடியாம கீழே விடுறாங்க. ஆனா உள்ள போனவங்க ஆண்டவரோடு கூட சேர்ந்து, நான் நினைக்கிறேன் அவன் கையை கோத்துட்டு சுத்தி சுத்தி வந்திருப்பான், ஆண்டவரோடு கூட உறவாடி இருப்பான், ஆண்டவர் கூட இருந்திருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சொல்லுகிறேன்? 4வது ஒரு நபர் இருந்தார்ல உள்ள. சொல்லுங்க, 4வது நபர் இருந்தார்ல. ஏன் இருந்தாருங்க? ஏன் இருந்தாரு? ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சரி, இதை இப்படியே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? எஸ்தர் ராஜாத்தியை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக்கோங்க. அதுல 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா, நேரம் முடிய போது. எஸ்தர் 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி தொடர்ந்து வாசிங்க. ஓகே, போதும். இந்த வசனங்களை வாசிங்க. இந்த பகுதி எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும் தானே இது? ஓகே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எதற்காக கிழித்து கொள்ளுகிறார், ரெட்டுடுத்துகிறார்? எதற்காக அழுது புலம்புகிறாங்க யூத ஜனங்கள்? கேட்கல. யூதர்களுக்கு ஒரு அழிவு ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுகிறது?
ஆமான் என்று ஒரு மனிதன் இருந்தான், பொல்லாப்பு செய்கிற ஒரு மனிதன். சரி, எதற்காக ஆமான் அப்படி செய்யறாரு? யூத ஜனங்களை வணங்கலன்னு சொல்லி. சரி, அந்த வசனத்தை ஆதாரம் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஓகே, போதும். நல்லா கவனிக்கணும். ஆமான் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு மந்திரி, அப்படிதானா? ஆமான் யாரு? ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிற ஆளு. டெய்லி காலையில வரும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? எளிமை நின்று பணிந்து கொள்ளணும். சாஷ்டாங்கமா பணிஞ்சாங்களோ இல்ல குனிந்து பணிஞ்சாங்களா நமக்கு சொல்லப்படல. ஆனா என்ன பண்ணணும்? எல்லாரும் பணிந்து கொள்ளணும். அப்போ ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணல? பணியல. ஏன்? யார் அவரு? மொர்தெகாய் என்கிற மனிதன். எதற்காக பணியல? ஒன்னே ஒண்ணுதாங்க, வைராக்கியம். மனிதன் என்ன பண்ண முடியாதுன்னா வணங்க முடியாது. என்ன படைச்ச ஆண்டவரை தவிர ஒரு நபரையும் நான் மேலாக கொண்டு போகிறது இல்லை. ஆமீன் சொல்லுங்களா? விக்கிரக ஆராதனைக்கு மொர்தெகாய் தான் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். ஆண்டவருக்கு நிகரா நான் எதை பண்ண மாட்டேன், ஒரு மனிதனையும் கொண்டு போக மாட்டேன். இன்னைக்கு நம்ம யாரோ நம்ம அன்பு கூறுகிறாங்கன்றதுக்காக, யாரோ ஆசை வார்த்தைகளை கூறுகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஈஸியா சபைக்கு வராமல் போயிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டரை விட்டு தூரமா போயிடுவோம். நல்ல ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிப வயதுல நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா ஏதோ ஒரு நிலைமையில ஒரு யாரையோ பார்த்து பிடிச்சு போயிடும். அதனால என்ன ஆயிரும்? ஆண்டவருக்கு அவங்களுக்கும் உள்ள உறவு தூரமாயிரும். அப்படிதானா? ஆனா இன்னைக்கு காலையில சொல்றேன், நல்லா கவனிங்க. எந்த மனிதனுக்காகவும் பரவாயில்ல, இல்ல எந்த பொருளுக்காகவும், இந்த யார்கிட்ட எல்லாம் இருக்குது வச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு எல்லாரும் மேக்சிமம் வச்சிருப்போம், அப்படித்தானா? இன்னைக்கு மொபைல் இல்லாம ஒரு காரியம் இல்ல. அந்த மொபைல் உங்க நேரத்தை எடுக்குதுன்னா, உங்க செப வாழ்க்கையை தடை பண்ணுதுன்னா, அது என்னது? விக்கிரகம். விக்கிரகம்னா சிலைய மாத்திரம் வணங்குறது விக்கிரகம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு நிகரா இன்னொரு காரியத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னொரு காரியத்தை கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் வணக்கத்தையும் என்ன பண்றோம்? இன்னொரு காரியத்தை கொடுப்போமானால் அது விக்கிரகம். சரி, மொர்தெகாய் என்ன பண்ணல? ஆமானை வணங்கல. உடனே இந்த ஆமானுக்கு என்ன ஆகுது? கோபம் வருது. நான் இப்படி சொல்ல விருப்பப்படுகிறேன், அந்த கோபத்தோட ஈகோ வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஈகோ வந்துச்சு. என்ன ஈகோ வந்துச்சு? அற்பமாய் காவல் காக்குற ஒருத்தன். யாரு? காவல். ஒரு வாசற்படியில உட்கார்ந்து காவல் காக்குற ஒருவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கேன், அடுத்த ராஜாவா கூட ஆகலாம். கனவு கண்டிருப்பாங்க, அப்படித்தானே? அடுத்த ராஜாவா கூட ஆகலாம். எப்படி என்னை பார்த்து வணங்காமல் இருக்கலாம் என்று சொல்லி ஈகோ, கோபம் வந்தா கூட என்ன ஆயிருக்கும் தெரியுமா? 2 அடி அடிச்சிருக்கலாம். கூப்பிட்டு அதிகாரம் இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கலாம்? அடி அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஈகோ வந்ததுனால என்ன தெரியுமா பண்ணாரு? இவனையும் மாத்திரமல்ல, யூத ஜனங்கள் முழுவதுமா நான் என்ன பண்ணணும்? அழிக்கணும் என்று சொல்லி ஒரு ஈகோ, தனக்குள்ள ஒரு பெரிய தன்மானம் வந்தது. அப்படி நிறைவேற்றி முடிக்கணும்னு சொல்லி அவன் எதிர்த்து எழுவுகிறான். அப்பதான் அந்த 4வது அதிகாரத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க, செபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 120க்கு மேல நாடுகள் இருக்கு, அப்படித்தானே? எஸ்தர் 1வது அதிகாரம் 1 வசனத்தை பாத்தீங்கன்னா, அகாஸ்வேரம் ராஜா அரசாள்றாரு. எத்தனை நாடுகள் இருக்கு? 127 நாடுகள் அவருக்கு கீழே இருக்கு. அப்ப இந்த 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க? இப்போ இந்த ஆர்டர்னால அழிக்க போகிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த 127 நாட்டுல என்னென்னவோ செய்து கொண்டிருப்பான், என்னென்ன வேலையோ செய்துட்டு இருப்பாங்க யூதர்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா நம்ம ஏன் சாக போறோம்னு? சொல்லுங்களேன், அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஏன் சாக போறோம்னு? தெரியாது, அப்படித்தானே? ஏன் தெரியாது? ஏதோ ஒரு அறிக்கை வந்திருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த காலத்துல, எஸ்தர் காலத்துல சொல்லுகிறேன், அவங்க அறிக்கை வருது, அதனால நம்ம கொள்றாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பின்பாக இருக்கிற காரணம் யாருக்கு தெரியாது? ஜனங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு வருகிற பிரச்சனை எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு தெரியாது. நல்லா தானே இருந்தோம், கணவன் மனைவி நல்லா தானே இருந்தோம், சந்தோஷமா தானே இருந்தோம், ஏன் பிரச்சனை வருது? என்ன பண்ணாது? நமக்கு தெரியாது. நம்மளே சண்டை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? ஏன் சண்டை போட்டோம்? நம்ம அவரு மனைவிகளை பார்த்து நிறைய நேரங்கள்ல நம்ம இது பண்ணும்போது, இல்ல கணவர்கள் நம்ம இது பண்ணும்போது சண்டையோ பிரச்சனையோ வரும். ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம பேசிடுவோம். 5 நிமிஷம் கழிச்சு சமரசம் ஆகும்போது வரும்போது கோபம் இருக்கும். ஆனா எதுக்கு சண்டை போட்டோன்னு என்ன இருக்காது? ஞாபகம் இருக்காது. கரெக்டா சொல்றாங்க, நல்லா பண்ணிருப்பீங்க போலயே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டோம்? நம்ம ஞாபகம் இருக்காது.
அதே போல எப்படி பிரச்சனை வந்துச்சு, ஏன் பிரச்சனை வருது? சில நேரங்கள்ல யோசிச்சு பாருங்க, சனிக்கிழமையான பிரச்சனை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? சனிக்கிழமையான பிரச்சனை வந்துடும். ஒரு ஊழியத்துக்கு போகணும்னா என்ன வந்துடும்? ஏன் பிரச்சனை வருது? ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணிடக்கூடாது, 2 பேரும் சந்தோஷமா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போன்னு சபைக்கு வந்துடக்கூடாதுன்றக்காக சனிக்கிழமை பிரச்சனை வரும். அப்படி வருதுன்னா சொல்லுங்க, இது சனிக்கிழமை பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பிள்ளைங்களை திட்டுவோம், எனக்குன்னு வந்திருக்கு பாரு, காலையில கிளம்ப மாட்டேங்குது, ஏன் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் என்ன, ஆராதனைக்கு உங்களை தடை செய்யறதற்காக ஒரு காரியம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஜெயித்து வெற்றி பெறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை கர்த்தருக்கோடு நெருக்க முடியாமல் ஒரு காரியம் வருமானா அது யோசித்து போங்க, இது நம்மால் உண்டானதல்ல, பிசாசு எங்கேயோ என்னை விழத்தள்ளுகிறதற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான், அதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஒண்ணு சொல்றேன், இனிமே ஆராதனைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சண்டை போடுறத விட கண்ணை மூடி மொட்டைங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஆராதனைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, பிசாசு பல்ல கடிச்சு நிக்கிறது போல ஒரு மனிதனுடைய ரூபத்துல இருக்கலாம், இல்ல ஒரு வேலை வச்சிருவாங்க. அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க? வேலை வச்சிருவாங்க. சாயந்தரம் பாஸ்டர் பிரேயர்னு கூப்பிடுவாரு, நாளைக்கு பிரேயர் இருக்குல்ல, நாளைக்கு பகல்ல லீவு நாள் பிரேயர்னு கூப்பிடுவாங்க. அப்பதான் என்ன வரும்? கம்பெனில இருந்து போன் வரும், இந்த வேலையை மட்டும் என்ன பண்ணிடு, நீ முடிச்சு கொடுத்துட்டு போ, வந்துரு. அப்பதான் உறவுக்காரங்க போன் பண்ணுவாங்க, வாங்க ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன பண்ணணும்? நான் ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமைன்னு சொல்லுங்களா. ஏன்னா அந்த உறவுகள் கூட இருக்க போறது. நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த உறவுகள் என்ன பண்ண போறது இல்ல, உங்க பிரச்சனையில வந்தா இழந்துதான் பேசுவாங்க, மனிதர்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்தும். நீங்க எந்த மனிதனை பிரியப்படுத்தணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மனிதனுக்காக ஓடுறீங்களோ, அவங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்கள மிதிப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அவங்க கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்கள. அப்போ கர்த்தருக்காக முன்னுரிமை கொடுங்க. இந்த ஜெப நாட்கள்ல ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. முதலாவது கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்போது என்ன பண்ணுவோம்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபையை முக்கியத்துவப்படுத்துங்க, ஜெப கூட்டங்களை முக்கியத்துவப்படுத்துங்க, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய உறவை முக்கியத்துவப்படுத்துங்க. அதை மட்டும் தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன் உங்களுக்கு முன்பதாக. சரி, வாசிப்போம். 7வது அதிகாரம் 1வது வசனம். 7வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர். அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் ராஜாத்தியாகிய குமாரன், இவன் ராஜாத்தியாகிய 7வது அதிகாரம் 1வது வாசி. ராஜாத்தியாகிய ராஜாவும் ஆமாவும் கண்டபோது 2ஆம் நாள் இருந்து ராஜரச பரிமாற தொடர்ந்தோடு ராஜா எஸ்தர் ராஜாத்தியை கேட்கிறது என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், கேட்கிற வந்தாட்சி என்ன, ராஜ்யத்தின் கால் மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதிபுறமாக, ராஜாவே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சுத்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மண்டாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கடந்து வந்துட்டோம், நேரம் இல்லாத காரணத்தினால பரவாயில்ல. இந்த இடத்துல என்ன நடக்குது? அரண்மனையில விருந்து நடக்குது. யாருக்காக? ராஜாவுக்காக. ராஜாத்தி ஏற்படுத்தின விருந்து. முதல் நாள் விருந்து, 2ஆம் நாள் விருந்து அப்படின்னு சொல்லி போய்கொண்டு இருக்குது. அதுக்கு முன்பதாக உபவாசம் போட்டு என்ன பண்றாங்க? எஸ்தர் அவங்க ஜெபிக்கிறாங்க. ராஜாவுடைய கண்கள் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ரெட்டுடுத்தி மொர்தெகாய் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. எஸ்தர் ஜெபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாவுடைய சமூகத்துக்கு வராங்க. விருந்து ஏற்பாடு நடக்கிறது. அந்த விருந்துல யாரு வருதா? ஆமான்னு இருக்கு. உங்க பிரச்சனையே எங்க இருக்கும்? சபைக்கு வந்தாலும் உங்க பிரச்சனை உங்க கூடவே இருக்கிறது போல இருக்கும். ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தாலும் என்ன பண்ணும்? உங்க பிரச்சனை உங்க கூட இருக்கிறது போலவே இருக்கும். அப்போ ஆமான்னு அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அப்போ உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்டாருன்னா என்ன கேட்பீங்க? சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற, மகனே மகளே, நீ இவ்வளவு நாள் நீ எனக்காக ஜெபித்த, என்னோட கூட உறவாடினீங்கள, உனக்கு நான் ஏதாவது ஒண்ணு தரணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஒரு வீடு வேணும், நல்ல கார் வேணும், அப்படி கேட்பீங்களா? சரி, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது, அதுல நான் தள்ளிட விருப்பப்படல. நீங்க யோசிச்சுக்கோங்க அந்த காரியங்களை. நேரம் இல்லாம வேகமா போறேன். அப்போ அந்த காரியங்கள்ல ராஜாத்தி கேட்கிறாங்க, ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. ராஜா என்ன பண்றாரு? இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். 5வது வசனம்.
4வது வசனத்தை பாருங்க. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? என்ன சொல்றாங்க? நானும் என் ஜனங்களும் என்ன பண்றாங்க? 3வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது ராஜாஸ்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கும் என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கும் என் ஜனங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு எங்க ஜனங்களுக்கு விரோதமாக என்ன நடக்குது? ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு ராஜா என்னங்க சொன்னாரு? அதுதாங்க ரொம்ப அழகா இருக்கும். 5வது வசனத்தை வாசிங்க. மறுமொழியாக இப்போ ராஜாவுக்கு என்ன தெரியல? ராஜாவுக்கு என்ன தெரியல? இந்த இடத்துல என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன்னா ஆமான் இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு? நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு சொல்லி மோதிரத்தை கலத்தி கொடுத்துருவாரு ராஜா. அது நீங்க 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டுல போய் நீங்க நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. ஆமான் போய் ராஜாவுடைய இதுல இப்படி ஒரு ஜனங்கள் இருக்காங்க, அழித்து போடணும்னு சொல்லும் போது தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து அவரிடத்துல கொடுத்து, உன் இஷ்டப்படி எல்லாம் என்ன பண்ணு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ராஜா கட்டளையிட்டு இருந்தாரா கூட ஒரு விதமான பிரச்சனை தான். புரியுதா உங்களுக்கு? ராஜா கட்டளையிட்டு இருந்தாரா கூட எப்படி இருந்திருக்கும்? ஒரு விதமா இருந்திருக்கும், இல்ல கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும், டைரக்டா டெத்தா இருந்திருக்கலாம் ஒருவேளை. அதே இது ஆமான் என்ன எழுதுறானோ அதுதான் சொல்றேன். பிரச்சனை ஒரு விதமா இருக்காது. நமக்கு வர்ற பிரச்சனை எப்படி இருக்கும்? 7 விதமா என்ன பண்ணும்? அப்படிதான் வரும். அப்படிதானா? 7 மடங்கு சூடாக்கப்படும். ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கும். நல்லா உங்க முன்னாடி சொல்லுறேன், ஒரு பிரச்சனை இருக்கும் போது கர்த்தரை விசுவாசிப்போம். கம்மியான பிரச்சனை, சின்ன பிரச்சனையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஈஸியா விசுவாசிக்க முடியும். ஆனா அதே பிரச்சனை 7 மடங்கு சூடாக்கப்படும் போது, அதே பிரச்சனை ஆமானுடைய கரங்கள்ல போயிருக்கும் போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி விசுவாசமா இருக்க முடிகிறது, எப்படி ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறோம், எப்படி செபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அதனால இதுல மறுபடியும் வாசிப்போம். அந்த 6வது வசனத்தை வாசிங்க. திகிலடைந்தான். கண்டு போதும். இந்த இடத்துல பாருங்களேன், யாருதான் அதுன்னு சொல்லியாச்சு? ஆமான் தான் அந்த துஷ்ட மனுஷன், இவன் தான் எங்க ஜனங்களுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எல்லாம் குறிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்க விருப்பப்படுகிறேன். 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. 5வது அதிகாரம் கடைசி வசனம். அப்ப அன்னைக்கு சாயந்தர நேரத்துல என்ன நடக்கு? ஒரு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் நடக்கு. அவங்க சிநேகிதர் உட்கார்ந்துருக்காங்க, மனைவி உட்கார்ந்துருக்காங்க, இவர் உட்கார்ந்துருக்காரு. என்ன நடக்குது? உனக்கு விரோதமாய் செய்யறவன நீ நாளைக்கு ராஜாவுடைய சமூகத்துக்கு போகும்போது அந்த தூக்கு மரத்துல போடணும்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்? ராஜாவிடத்துல சொல்லணும். இந்த விருந்தை நீ அப்படி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி, நாளைக்கு விடிஞ்சா யாருக்கு தூக்கு? சொல்லுங்க. நாளைக்கு முடிஞ்சா அப்படிதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். நாளைக்கு என்ன பண்றது? இஎம்ஐ கட்டணுமே, நாளைக்கு கடன் இருக்குது, நாளைக்கு கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்மளும் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைமை வரும். நீங்களும் என்ன செய்திடலாம், குடும்பத்தை முன்னேற்றணுமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அஞ்சு பயந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன், 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடி நான் ஆமைன்னு சொல்லுங்களேன். எந்த நபர் அவர்களை கொல்ல வேண்டும் என்று எத்தனித்து தூக்கு மரங்களை தயாராக்கி அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கும் போது இங்க யாருக்கு என்ன வரல? சொல்லுங்களேன் கூட. ராஜாவுக்கு நித்திரை வரல, தூக்கம் வரல. அவர் என்ன பண்றாரு உடனே? இப்ப யோசிச்சு பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல என்ன நடக்கும்?
ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு பாடல் நிகழ்ச்சி என்ன பண்ணிருக்கலாம், உடனே கண்டக்ட் பண்ண சொன்னா இசை கலைஞர்கள் வருவாங்க, பாடல் பாடுவாங்க, சில நேரம் நாடகம் நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. ராஜாவோட வாழ்க்கையில ஏற்கனவே நடந்ததை என்ன பண்ணுவாங்க, நாடகம் நடிச்சு காட்ட சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் ராஜா யுத்தம் பண்ணினார், எப்படி எல்லாம் போனார் வந்தாருன்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான நாடகமே என்ன பண்ணலாம், ராஜாவுக்கு முன்னாடி ஈஸியா டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, நிறைவேற்றி அதுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், தூக்கம் வரலன்றதுக்காக ஒரு புஸ்தகத்தை எடுத்து திறந்து வைக்கிற, புரியுதுங்களா உங்களுக்காக? இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆப்ஷனே இல்லாம என்ன பண்ணல, ஞாபக புஸ்தகத்தை எடுத்து முன்னாடி வைக்கல. நிறைய ஆப்ஷன் இருக்கு, என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம், ராஜாவுக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஆனா ராஜா தெரிந்து கொண்டது அந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்து வைத்து ஏதாகிலும் பாக்கி இருக்குதா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அநீதி உள்ள ராஜானா என்ன பண்ணிருப்பாரு, பரவாயில்ல இவ்வளவுதானே, பாக்கி இருந்தா இருந்துட்டு போனுமே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இவர் என்ன பண்றாரு, பாக்கி இருந்தாலும் அதை செய்து முடிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் அவர் மனதில் ஏறினாரு. அதே போல உங்களுக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைக்கு நேராக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாம் இருக்க, கடன் பிரச்சனை இருக்க, பாரம் இருக்க, கவலை இருக்க, வேலையில எப்படி இருக்க, மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த ராத்திரியிலே பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த முடியும். கர்த்தர் குறுக்கிட்டு செயல்படுகிற தேவனாக இறங்கி வருகிற தூக்கத்தை வராமல் போக செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவரால் சும்மா இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் குறுக்கிடுவார், அவர் வருவார். அது ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, நாட்டு ஆளுகிறவராக இருந்தாலும் சரி, நமக்காக யுத்தம் செய்கிறது கொண்டு அவர் திறக்கிறதை ஒருவரும் அடைக்க முடியாது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும், அதான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, உன் பிரச்சனையில ஒன்னோடு கூட இருக்கிறவர். ஆமென். மொர்தெகாய்க்கு வந்த பிரச்சனையில வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, நல்லா சொல்லுங்க, மொர்தெகாய்க்கும் யூதர்களுக்கு வந்த பிரச்சனையில வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை வராமல் போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நிறைய காரியங்கள் நடக்குது. ஆமான் வராரு, ராஜா ஒருவனை கனம் பண்ண விரும்பினா என்னெல்லாம் பண்ணுவான்னு அந்த ஆமானின் கரை வார்த்தையிலிருந்தே வாங்கி அப்படிலாம் நிறைவேற்றப்படுகிறது. சரி, மொர்தெகாயை என்ன பண்ணிடலாம், ஒளிஞ்சு போறான், என்ன பண்ணிடுவோம், நம்ம யூதர்களை கொன்றுவோன்னு சொல்லி அவன் ரொம்ப தெளிவா வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்பதான் நடக்குது எஸ்தர் ராஜாத்தி 2வது அடி ஆமானுக்கு. எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, இந்த துஷ்ட மனுஷன் தான் காரணம். இப்ப ராஜா என்ன பண்ணிருக்கலாங்க, நீங்க சொல்லுங்களேன், முடிக்க போற பிரச்சனை. ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, ராஜா இருக்கிறார், ராஜாத்தி இருக்கிறாங்க, வேலைக்காரங்க எல்லாம் பரிமாறி கொண்டிருப்பாங்க, ஆமான் இருக்கிறாரு. எஸ்தர் இப்படி சொல்றாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறாரே இவர் தான் பிரச்சனைன்னு சொன்னா ராஜா என்ன செய்திருக்க முடியும் சொல்லுங்களேன்? ராஜா என்ன செய்திருக்க முடியும்? அவருக்கு இஷ்டம் நான் என்ன பண்ணிருக்கலாம், ஆமான் தானப்பா, நான் என்ன பண்றேன் அவர்கிட்ட சொல்லுறேன், இந்த காரியத்தை என்ன பண்ணலாம், நான் எப்படி ஆகிலும் அதை நீக்கி போடுகிறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்குமா முடியாதா சொல்லுங்களேன்? இப்படி யோசிச்சு பாருங்க. ராஜா ஆமான் தானே பிரச்சனை, எனக்கு அவனை நல்லா தெரியுமே, என் கூட தானே டெய்லி வரான், ராத்திரியா இருந்தாலும் என்ன பாக்குறதுக்கு அவனால வர முடியுமே, நான் அவன்கிட்ட சொல்லுறேன், என்ன பண்ணு, யூத ஜனங்களை ஒண்ணும் செய்யாதன்னு சொல்லுறேன், அதனால உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? முடியும். என்னதான் மோதிரத்தை போட்டாலும் ராஜா அதற்கு தீர்மானங்களை எழுதினார்னா அவரால் செய்ய முடியுமா முடியாதா? மாற்ற முடியாத ராஜாவோட வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணா முடிஞ்சது. ஆனா ஏதாயிலும் ஒண்ணு ட்ரை பண்ணி என்ன பண்ணிட முடியாதா, காப்பாத்திட முடியாதான்னு இந்த ராஜா யோசிச்சிருக்க முடியுமா முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லுறேன், உங்களுக்கு மனிதர்கள் சகாயம் பண்ணுகிறதை காட்டிலும் கர்த்தர் செய்கிற சகாயம் அதிகமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, ராஜா பேசியிருந்தாலும் டெம்பரரி சொல்யூஷனா முடிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ராஜா அன்னைக்கு பேசியிருந்தாலும் என்ன இருக்கும், டெம்பரரி சொல்யூஷனா முடிஞ்சிருக்கு. ஆனா ஆண்டவர் ராஜாவை பேச விடல. நல்லா கவனிக்கணும். அதுதான், உங்களுக்கு மேல இல்ல அதிகாரிகள் பேச விட்டுருக்க மாட்டாரு, மனிதனை பேச விட மாட்டாரு. அவனை எலும்பி என்ன பண்ணிடுறாரு, தோட்டத்துக்கு போக வச்சிருக்காரு. தோட்டத்துக்கு போனோன்னு இவர் என்ன பண்ணிடுறாரு, ஆமான் உடனே காலில் விழுறாரு. அவன் கெஞ்சுறதுக்காக தான் என்ன பண்றான், காலில் விழுறான். மறுபடியும் ராஜா உள்ள வரும்போது எப்படி தெரியுது, வித்தியாசமா பலவந்தம் பண்ணுகிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வருது. ஆமான் கோபப்படும் பொழுது ஒரு யூத ஜனங்களை தண்டிக்க முடியுமானால் என் ஆண்டவர் கோபப்படும் பொழுது எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வானத்திலிருந்து இடிகளை மின்னல் அனுப்பி சத்துருவை ஓட செய்ய முடியும்.
அப்போ ராஜா பாக்குறாரு, ராஜாத்திக்கு முன்பதாக விழுந்து கிடக்குறான். உடனே என்ன பண்ணுங்க, அந்த வார்த்தையை வாசிங்களேன், 8வது வசனம். அப்பொழுது ராஜால இருந்து வாசிங்க. அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை, அதை வாசிங்களா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வார்த்தையில இருந்து எல்லாம் பைபிள்ல கையில எடுத்து வச்சுக்கோங்க, முடிக்க போறேன். இந்த வார்த்தை புறப்பட்ட உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிராக கிரியை செய்யறவங்க சில நேரங்கள்ல எழும்பும் போது உங்களுக்கு சகாயம் காட்டுற மனிதர்கள் இடத்துல இருந்து வராது. ராஜா அன்னைக்கு பேசியிருந்தா கூட டெம்பரரி சொல்யூஷன் தான், மறுபடியும் என்ன பண்ணிருக்க முடியும்? ஆமான் வேற ஒரு காரணத்தை காட்டி யூத ஜனங்களை அழிக்க அந்த ஈகோனால, பொறாமையினால எத்தனைக்கு எழும்பிருக்க முடியும். ஆனா யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஆமானின் முகத்தை மூடி போட செய்தார். இதேதான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. உங்களுக்கு முன்பதாக சத்துரு கெச்சிட்டு சிங்கம் போல எழுப்பி வரலாம், ஆனா கர்த்தர் எப்படி வாசலை திறப்பார்னா, நான் நல்லா நிறுத்தி சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு காரியத்தை திறந்துதான் உங்களுக்கு வாசலை திறக்கணும்னு ஆண்டவருக்கு அவசியம் இல்ல. முகத்தை மூடி போட்டா கூட உங்க வாசல் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வாசலை எப்படியோ மனிதன் திறக்கிறது போலதான் ஆண்டவர் திறக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்க சத்துருவின் முகத்தை மூடி போடும்போது அங்க உங்க வாசல் திறக்கப்படும். நீங்க மாத்திரம் இல்ல, 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் எப்படி விடுதலை பெற்றார்களோ, உங்க குடும்பமோ, உங்க சமுதாயமோ, உங்க சபையோ, உங்க மூலமாய் கர்த்தர் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வாசிப்போமா? சங்கீதம் 105வது சங்கீதம் 41வது வசனத்தை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? 105வது சங்கீதம் 41வது வசனம். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார் என்று சொல்லுகிறேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, 6வது அதிகாரம் 1 வசனத்துல எப்படி கர்த்தர் ராஜாவின் நித்திரையை வரவழைக்காமல் பட போனாரோ, அதே போல நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனையில ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கண்மலையின் வெடிப்புல கர்த்தர் நின்று கொண்டிருந்தாரோ, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க தனியா போகல, நீங்க தனியா கர்த்தரோடு கூட நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதற்காக வெகு நாளாய் காத்திருக்கிறீங்க. ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவ வெளிச்சத்தை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கொண்டு கலங்கி கொண்டே இருக்கிறீங்க, மனிதர்களை கண்டு கலங்கி கொண்டே இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலை கொண்டு தனியா இதை பேர் பண்றேன், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நான் இருக்கிற மகனே மகளே, இன்னைக்கு நான் கண்மலையில தான் இருக்கிறேன், நீ உன் பிரச்சனைக்கு மேலதான் இருக்கிற. அன்னைக்கு பிரச்சனை தண்ணி இல்லாம கண்மலைதான். இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதுல சொல்லுவாமா? நிச்சயமாகவே செய்வார் என்று சொல்லுகிறேன். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய உறவை மாத்திரம் காத்துக்கோங்க. கர்த்தருடைய உறவுல மாத்திரம் காத்துக்கோங்க. ஒரு தாழ்மையா சொல்லுகிறேன். ஏன்னா இன்னைக்கு சபம் குறைஞ்சிருச்சு, வேதம் குறைஞ்சிருச்சு, சபையோட இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சிருச்சு. நிறைய இடங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா பாஸ்டிங் பிரேயர், அங்க இங்க தீர்க்கதரிசன கூட்டம்னு போறோம். ஆனா சபையை முக்கியத்துவப்படுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஓடுறீங்க, எந்த மனிதனையோ பார்க்க ஓடுறீங்க. ஐடல் வர்ஷிப் பண்ணிடாதீங்க. இந்த தேவதாசன் வராரு, அவர் வந்து ஜெபிக்க வராரு, இவர் வந்து ஜெபிக்க வராரு, எந்த ஹீரோ வர்ஷிப் என்ன பண்ணிடாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பேச முடியுமானால் உங்க ஊழியக்காரரை கொண்டு பேச முடியாம சொல்லுங்க. அவங்க உங்களை சொல்லி ஜோமணி வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிவரும் என்று சொல்லுகிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையையும் சபை போதவரையும் கனம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்க. முதல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், சீக்கிரமா முடிச்ச 2 நிமிஷம் மாத்திரம். ஆண்டவரோடு கூட உறவுல இருங்க. நானும் என் தேவனும் என்கிற உறவுல சரியா இருங்க. 2வது, நானும் என் சபையுங்கிற உறவுல சரியா இருங்க. நானும் என் குடும்பமும் என்று சொல்லி 3 காரியத்துல நீங்கள் சரியா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை தேற்றி ஆற்றி அரவணைப்பார் என்று சொல்லுகிறேன். வீணா ஓடாதீங்க. பவுல் சொல்லுகிறார், வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்று சொல்லி நிச்சயம் உள்ளது என்று சொல்லுகிறார். நீங்க பிரேயருக்கு போங்க, தப்பே கிடையாது. ஆனா சபைக்கு பிரேயர் இருக்கிறனால எங்கதான் வரணும்? சர்ச்சுக்கு தான் வரணும். சர்ச்சில் ஜெபம் இருக்கு சனிக்கிழமை, எங்கதான் வரணும்? பாஸ்டிங் பிரேயர் எங்கதான் வரணும்? அதை விட்டுட்டு அவர் வராரு இவர் வரான்னு போக கூடாது. நல்லா யோசிங்களேன். இப்படி சொல்லுகிறேன்,
உங்க தகப்பன் யாருக்கும் அப்பாவை பிடிக்கும்? உங்க உலகம் அப்பா எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதான். அப்பா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ நமக்கும் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம என்னதான் பண்றோம் தெரியுமா? ஒரு சின்ன கதையோட முடிக்க விரும்புறேன். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மகனும் ஒரு மகளும் என்ன பண்றாங்க, நேரம் அப்பாட்ட ஓடி வந்து, இன்னைக்கு அப்பா நீங்க வேலை முடிச்சு சீக்கிரமா இருங்க, நான் ஸ்கூல் முடிஞ்சும் என்ன பண்றேன், உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடறேன், என் வேலையெல்லாம் முடிச்சிடறேன், ஆனா நான் என்ன பண்ணணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே அப்பாவும் என்ன பண்றாரு, காலையிலே வேலைக்கு போனவரு வேகமா எல்லாத்தையும் முடிச்சு, என் பிள்ளை 5 மணிக்கு வருவான், 5 மணிக்கு வரும்போது நான் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ரெடியா என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த 2 பிள்ளைங்களும் வராங்க. யார் வரா? மகனும் மகளும் வராங்க. பேக் எல்லாம் கலத்தி வைக்கிறாங்க. எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன எதுவும் பண்ணல, ஹோம்ஒர்க் முடிக்கல. ஸ்கூல்ல வச்சு நான் எல்லாம் எழுதிடுவேன், நாங்க எதுவும் எழுதல. உடனே என்ன பண்றாங்க, அப்பா நீங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் என்ன பண்றேன், இப்பதான் நான் வந்திருக்கேன், டயர்டா இருக்கேன், நான் சைக்கிள்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லி சைக்கிள் எழுதி கிளம்பிடுறேன். புரியுதா உங்களுக்காக? அப்பா எங்க இருக்காரு சொல்லுங்களேன், அப்பா எங்க இருக்காரு? வீட்டுல இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. சைக்கிள் ஓட்ட போனவன் கிரிக்கெட் விளையாடணும், கிரிக்கெட் விளையாடினவன் ஃபுட்பால் விளையாடணும், அப்படியே நேரம் போய்கொண்டே இருக்குது. அப்ப உடனே போன் எடுத்து, சரி அவன் கையில தான் ஒரு கீபேட் போன் இருக்கு, நம்ம போன் பண்ணி கூப்பிடுவோம்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டாராம். அப்ப கூப்பிட்டோன்னே, தம்பி நீ என்ன பண்ற, என்னமா பண்ற, எங்க இருக்க, நீ என்னோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சல, நீ என் கூட டைம் பண்ணணும்னு நினைச்சல, அதனாலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கும்போது சொன்னாராம், என்னப்பா சொல்றீங்க, நான் தான் உங்ககிட்ட போன்ல, சொல்லுங்களேன், நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேனே, இப்போ அது போதாதப்பா, வேற என்ன சொல்லியிருக்கான், நான் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவேன், பேசியிருக்கனே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், போன்ல பேசுறது இல்ல வேற ஒருத்தர் மூலியமா அப்பா சொல்லி விடுறது, கடிதம் அனுப்புறதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, வேற மீட்டிங்கு பெரிய கூட்டங்களுக்கு போறதுக்கு சமம். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடணும். போன்ல பேசுறது எப்படி, வேற மனிதர்கள் மூலியமா உங்களுக்கு வார்த்தைகள் வர்றது எப்படின்னா, நீங்க அப்பா விட்டு ரொம்ப தூரமா இருந்து பேசுறதுக்கு சமம். எப்படி பாச சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு உக்ரானத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற போதகர் நமக்கு கரிசனை காட்டுவதை விட வேற யாரும் என்ன பண்ண முடியாது நம்மள, சொல்லுங்களாங்க. நமக்காக அழைக்கப்பட்டு இந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்களை விட வேற யாரையும் உங்களை என்ன பண்ணிட முடியாது, கேர் பண்ணிட முடியாது. அதெல்லாம் எப்படின்னா, வீடியோ கால்ல ரொம்ப தூரத்துல இருந்து பேசுவீங்கல்ல, அதே போலதான் அந்த மீட்டிங் எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு. புரியுதாங்க உங்களுக்கு? வேற வழி இல்லைன்னு அட்டன் பண்ணலாம், ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம், சர்ச்சையில அன்னைக்கு பிரேயர் இல்லைன்னு அட்டன் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் கூட்டங்களுக்கும் ஜபத்திற்கும் விரோதி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் எப்படிலாம் சொல்றாரு, கள்ள போதகர் நினைச்சிடாதீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு நேரடி தொடர்புல இருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். தனியா நீங்க வீட்டுல இருக்கும் போது அறையில நீங்க உட்கார்ந்து உங்க அறக்கதவை மூடி கர்த்தருக்கு காத்திருந்து செபித்து பலனை பெற்றுக்கொள்ளணும்னா, நீங்க எங்க போனாலும் என்ன பண்ண முடியாது, பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேதத்தை வாசித்து அப்பா கூட நீங்க பேச முடியலன்னா, வேற எங்கேயும் போய் வேதத்தை தியானிச்சு அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சபைக்குள்ள வார்த்தைகளை கேட்டு நீங்க பலப்படலனா, அது ஒரு குடும்பமா இந்த இடம் வளரலனா, வேற எங்க போனாலும் உங்களுக்கு வாழ்க்கைய வளர்ச்சி இருக்கவே முடியாது என்று சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான், உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணுமா, ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தருடைய உறவுல மாத்திரம் வளர்ந்து கொண்டே இருக்க. இன்னும் போதாது, இன்னும் பற்றாது. உறவுல மாத்திரம் வரும்போது சலிப்பு வந்துடக்கூடாது, போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? பண ஆசை வரும்போதோ உலக ஆசீர்வாதமும் வரும்போது எப்படி இருக்கணும், போதும் என்கிற கூடிய தேவ பக்தி ஆதாயம். ஆனா கர்த்தருடைய வரும்போது இது போதாது, இது எனக்கு பச்சாது, இன்னும் ஆழமா போகணும், இன்னும் மூழ்கி போகணும், என் தேவனோடு கூட உறவாடணும், என் தேவனோடு நான் இருக்கணும், இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோதனையில் உட்பிரவேசிக்காதபடிக்கு, நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு, அந்த பாவங்களையோ சாபங்களையோ நீங்க விழுந்துடாதபடிக்கு ஒரு நாள்ல 1 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, இதயத்துல கை வச்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, உங்களோடு கூட உறவாடுவேன், என் பிரச்சனை பெருசுன்னு நினைக்க மாட்டேன், எனக்கு இருக்கிற சூழ்நிலை பெரியதுன்னு நினைக்க மாட்டேன், எனக்கு இருக்கிற போராட்டம்
கோலியாத்தை பெருசு நினைக்க மாட்டேன், ஆவான் பெருசு நினைக்க மாட்டேன், அகிதோப்பேலின் ஆலோசனைகள் பெருசு நினைக்க மாட்டேன். அதை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலான கிரியைகளை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லுகிறார். வானங்களை திறக்கப்படுகிறத பாப்பீங்க, ஆமென் சொல்லுங்கள. பர்வதங்கள் உங்களுக்காக தண்ணீர்கள் பறக்கும், தேவதூதர்கள் உங்களுக்காக வந்து எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து போவாங்க. பாதுகாப்பு தருவாரு, அபிஷேகம் தருவாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை தருவாரு. ஒன்னே ஒண்ணு மாத்திரம்தான், சீயோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள. சீயோனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்னே ஒண்ணு, அந்த சீயோனுக்குள்ள மாத்திரம் இருந்துருங்க, சீயோனுக்குள்ள மாத்திரம் இருந்துங்க. சீயோனுக்கு வெளியில இருந்துட்டு ஆசீர்வாதம் வரலையே, போராட்டம் இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சீயோனுக்குள்ள வந்துருங்க, சபைக்குள்ள வந்துருங்க, நோயின் பேரைக்குள்ள வந்துருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள. உறவுல பலப்படுங்க, உறவுல பலப்படுங்க, வேதத்துல பலப்படுங்க. அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. அவர்கிட்ட பேசுறதோட வேற என்னங்க வேலை? சீசர்கள் எதுக்காக அழைச்சாரு? முடிக்க போறேன், முடிச்சிடறேன், நான் ஜோம் பண்ண போறேன், எல்லாம் முடி வச்சிடலாம். சீசர்கள் எதுக்காக அழைச்சாரு? மார்க் 3வது அதிகாரத்தை வாசிங்க, 14வது வசனம் சொல்லுங்க. தன்னோடு கூட இருக்கும்படிக்கும், பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பும்படிக்கும், பிசாச துரத்தும்படிக்கும், அற்புதங்களை அடையாளம் செய்யும்படிக்கும் மாத்திரம் தான் சீசன் அழைச்சாரு. முதல் காரியம் என்னங்க? முதல் காரியம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். தன்னோடு கூட இருக்கும்படி. உங்களை என்னை அழைச்சது எது தெரியுமா? ஆதாமி ஏவலை படைச்சது எது தெரியுமா? அவரோடு கூட உருவாடு, அவரோடு கூட தங்கி இருக்க, அவரோடு கூட காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற. காலையில எழும்புனதுல இருந்து நைட்டு தூங்க போறதுக்கு என்ன நடந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னாலே 1 மணி நேரம் ஆயிரும். உங்க அக்கா தங்கச்சிட்ட போன் பண்ணி பேசுவீங்களா? அண்ணன் தம்பிட்ட போன் பண்ணி பேசினா எவ்வளவு நேரம் பேசுவீங்க? என்ன சமைச்ச, என்ன சாப்பாடு, உப்பு நல்லா போட்டியா, காரம் இருந்துச்சா, அது இருந்துச்சா, பிள்ளை என்ன பண்றா, எல்லாம் கேட்பீங்களா இல்லையா? ஆண்கள் சில நேரம் கேட்க மாட்டாங்க. பெண்கள் என்ன பண்ணுவோம்? பேசுவீங்களா இல்லையாங்க? அது ஒரு 1/2 மணி நேரம் பேசிட மாட்டீங்களா? இன்னொரு அக்காட்ட 1/2 மணி நேரம் பேசுவீங்கல்ல. ஆண்டவரோடு கூட உறவாடுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேல் காலம் செல்லாது. நல்லா கவனிங்க. உலகத்தின் முடிவுக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அது மாத்திரம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பரத்தில் இருக்கிற பிதா மாத்திரம் தான் நம்மை காப்பாற்ற முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழிதான், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ராஜாதி இல்லை என்று சொல்லுங்க. ஆமென் சொல்ல. நல்ல கையை தட்டி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க எழுதி நீங்கள் ஜெபிக்கலாமா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஒரு தீர்மானத்தை எடுத்து முடிக்கணும். இன்னைக்கு நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது, கர்த்தர் நம்மிடத்துல